காலபுருஷனுக்கு 10வது ராசியா மகரம் வர்றதுனால உழைக்க பிறந்தவர்கள்னே இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஆக இந்த மகர ராசிக்காரர்கள் உழைப்பதற்கும் உழைக்க தயங்காமல் இருப்பதற்கும் உழைப்பை கொடுப்பதற்கும் உன்னதமானவங்க. அவங்களுக்கு பட்டு மெத்த வேணுங்கிறது இல்லை, பஞ்சனை வேணுங்கிறது இல்லை. எங்க தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்களோ அந்த பொறுப்பை முடிக்கணுங்கிறதுல அக்கறையா இருப்பாங்க. எல்லாரும் 8 மணி நேரம் உழைத்தாருன்னா இவங்க 1 மணி நேரம் சேர்த்து உழைத்துட்டு தான் அந்த காசை வாங்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதனாலேயே வாழ்க்கையில நிறைய சரிவுகளையும் சந்திக்கிறாங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்ச பாதையே, அவர்களுடைய உயர்வே வாழ்க்கையில பாதிக்குமானதான். அந்த முதல் நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட ஜீவனமா, ரொம்ப உழைப்பை கொடுத்து அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் பிற்பகுதி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு சொந்தக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. வாங்கின கடனை கொடுக்க முடியல, கடன் பட்டுக்கிட்டே இருக்கேன், அதுவும் தடைதானே. நரை தரித்து மனம் சுளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன், திருமணம் நடக்க மாட்டேங்குது, அதுவும் தடைதானே. பொதுவாக எடுக்கிற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு இந்த தடையை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக. சுக்கிர பகவானுடைய அருளும் அனுகூலமும் பூரணமாக இருந்தால் இவங்களுடைய தடைகளில் இருந்து இவர்கள் வெளியில 100% வரலாம். எல்லாருக்குமே தடை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்கிறார். இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் கோவிலை பத்தி சொல்லுங்க. சனிக்கிழமை ஆயிரத்துன்னு சொன்னா நீங்க மானசீகமா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், எனக்கு தடை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாம இருந்தா நான் என்ன அடையணுமோ அதை நான் அடைஞ்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சது உண்டு. அப்படி ஒரு ராசிக்கும் தடைகள் எதனால ஏற்படுது, அந்த தடைகளை எப்படி தகர்த்தெறியணும் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்போ மகர ராசி நேயர்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்கீங்க. வாங்க, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இந்த வாழ்க்கையில ஏன் இந்த தடைகள்லாம் இருக்கு, இதுல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ராசியை பத்தி பேசும்போது அந்த ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க, பொதுவா சொல்லிட்டே வரீங்க. இப்போ மகர ராசினியர்கள் இவங்களுடைய குணாதிசயம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மகர ராசி அது காலபுருஷனுடைய தத்துவம்னு சொல்லுவோம். ஜோதிடமே 12 பாவங்களில் சொல்லி வர மாதிரி மேஷத்துலேருந்து முதல் ராசின்னு சொல்லி வர மாதிரி காலபுருஷ தத்துவம்னு அதுதான். அப்போ மேஷத்துக்கு 10வது வீடு. சரி. அப்போ முதல் ராசிக்கு 10வது ராசி. அதுக்கு பேர் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆழ்ந்து கொண்டு இருப்பவர் சனி பகவான். இன்னைக்கு ஒரு சராசரியா ஒருத்தர் தொழில் செய்து ஜீவனம் பண்றாங்க, ஒரு அடிமை தொழில் செய்து அடிமை தொழில்னே யாரும் சொல்லக்கூடாது, எல்லாருமே உழைப்பை கொடுத்து ஜீவனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். அது என்ன, நீங்க சொந்த தொழில் செய்றீங்களா? இந்த பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க, மாப்பிள்ளை கவர்மெண்ட் எக்ஸாம்ல இருக்கிறாரா, சொந்தமா தொழில் பண்றாரா, அடிமை தொழில் செஞ்சுட்டு இருக்கிறா? அது என்ன அடிமை தொழில்னு ஒண்ணு கிடையாது. உழைப்பவர்கள் எல்லாருமே உன்னதத்தின் நல்ல ஒரு மகத்தானவர்கள், அவங்கள மதிக்கணும், போற்றணும். அது காலபுருஷனுக்கு 10வது ராசியா மகரம் வர்றதுனால உழைக்க பிறந்தவர்கள்னே இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஏன்னா ஜீவனம் உழைப்பு அனைத்துக்கும் சனி பகவான் தான். ஒரு சுய ஜாதகம் பார்க்கும்போது சனி பகவான் மட்டும் எந்த நிலையில இருக்கிறாருங்கிறத முக்கியமா கவனம் கொடுத்து பார்க்கணும். அந்த சனி பகவானை பொறுத்து தான் உங்களுக்கு ஜீவனமே அமையும், உங்க வாழ்க்கையே அமையும், உங்க வாழ்வாதாரமே அமையும். அவர் நல்ல நிலையில இருந்தா முதல்ல நீங்க பல மடங்கு சம்பாதிக்கிறதெல்லாம் தாண்டி உழைப்பதற்கு ஒரு தெம்பு வேணும்ல, உழைப்பதற்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும்ல, உழைப்பதற்கு ஒரு மனம் வேணும்ல, அதை கொடுக்கிறவர் சனி பகவான். ஆக இந்த மகர ராசிக்காரர்கள் உழைப்பதற்கும் உழைக்க தயங்காமல் இருப்பதற்கும் உழைப்பை கொடுப்பதற்கும் உன்னதமானவங்க. அவங்களுக்கு பட்டு மெத்த வேணுங்கிறது இல்லை, பஞ்சனை வேணுங்கிறது இல்லை. படுத்த இடத்துல அப்படியே தூங்கிடுவாங்க. தாம் வேலை பார்க்குற இடத்த தனக்கு சொர்க்கமா நினைப்பாங்க. எங்க தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்களோ அந்த பொறுப்பை முடிக்கணுங்கிறதுல அக்கறையா இருப்பாங்க. எல்லாரும் 8 மணி நேரம் உழைத்தாருன்னா இவங்க 1 மணி நேரம் சேர்த்து உழைத்துட்டு தான் அந்த காசை வாங்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதனாலேயே வாழ்க்கையில நிறைய சரிவுகளையும் சந்திக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உழைப்பினுடைய பெருமை இவர்கள் இவர்களை பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு ஐயா அழகா சொல்லியிருந்தார். என்னுடைய அந்த பதிவுலையே மகர ராசியை பற்றி நான் சில பதிவுகள்லாம் கொடுத்துருக்கிறதுலே ஒரு ஐயா சொல்லியிருந்தார் இந்த ராசியை பற்றி. காடு வாங்குது, வீடு போங்குது, வாழ்க்கை முழுசும் உழைச்சு 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 அழுத்து போயிட்டேன். இந்த மாதிரியான பதிவுகள்லாம் இளைஞர்களுக்கு வேணா பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இனிமே இந்த பலன்கள்லாம் கிடைத்து, இந்த வழிபாடுகள்லாம் கிடைத்து என்ன பலன் அப்படின்னு ஒரு வேதனையோடு அந்த பதிவு போட்டிருந்தார்.
அப்போ நான் இந்த காணொளி வாயிலாக சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காடு வாங்குது வீடு போங்குதுங்கிறது அமைப்பில் இருந்தாலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிகள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய உயிர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகள், இவர்கள் தலைமுறைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான வழிபாடுகள் அவர்களுக்கு பலன் தரும் தானே, நிச்சயமாக பலன் அளிக்கும் தானே. ஏன்னா மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்ச பாதையே, அவர்களுடைய உயர்வே வாழ்க்கையில் பாதிக்கு மேலே தான் இருக்கு. அந்த முதல் நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட ஜீவனமாக, ரொம்ப உழைப்பை கொடுத்து அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் பிற்பகுதி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு சொந்தக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நிறைய மகரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய கலைத்துறையில் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா அது சனி பகவானுடைய சொந்த வீடு. கும்பமும் சனி பகவானுடைய சொந்த வீடாக இருந்தாலும் இது வந்து சரராசி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வருது. அதில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. ஆகையினால அந்த சனி பகவானை ஆதிக்கமாக பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில தடைகள் வரும். என்ன தடைகள் வரும், எதுல தடை வரும் அப்படின்னு கேட்டா, கல்வி தடை வரும். சரி, ஒரு உடன்பிறப்பு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு பின்னாடி இன்னொரு வாரிசு வேணும்னு நினைக்கிறேன், வாரிசு கிடைக்கல, முதல் குழந்தை தடை இல்லாம கிடைச்சிச்சு, 4 வருஷம் 5 வருஷம் தள்ளி போயிடுச்சு, அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்துருச்சு, வயது போய்கிட்டே இருக்கு, அதுவும் தடை தானே. ஒரு வீடு கட்டிட்டேன், அந்த வீட்டை ஃபினிஷ் பண்ண முடியல, எல்லா லோன்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க, கடைசி நேரத்தில் மேனேஜர் கையை விட்டுட்டாரு, கடைசி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பாதியிலே நின்று போச்சு, அந்த வீடை இடிக்கவும் முடியாது, குடிபோகவும் முடியாது, ரெண்டும் கட்டானா நின்றுக்கிட்டு இருக்கேன், இதுவும் தடை தானே. பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருக்கு, எனக்குன்னு எங்கள் அப்பா விட்டுட்டு போனார், பக்கத்தில் போய் ஒரு வேலி அடைக்க போனால் கூட பிரச்சனை வந்துடுது, அதுவும் தடை தானே. வாங்கின கடனை கொடுக்க முடியல, கடன் பட்டுக்கிட்டே இருக்கேன், அதுவும் தடை தானே. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி, காடு வாங்குதுங்கிற மாதிரி எனக்கு வயசு போய்கிட்டே இருக்கு, தலைமுடியெல்லாம் நரைத்துக்கிட்டே இருக்கு, நரை தரித்து மனம் சுளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன், திருமணம் நடக்க மாட்டேங்குது, அதுவும் தடை தானே. பாக்கியங்கள் பெறுவதில் தடை தானே, தொழில் செய்வதில் தடை தடை தடை. வாழ்க்கையில் மனிதனுக்கு எதுல தான் தடை இல்லை, அத்துணையிலையும் தடை இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பாவகத்தையும் தடைப்படுத்தக்கூடிய கிரகம் எது? உங்களுடைய தொழிலை தடைப்படுத்துறது யாரு, பாக்கியத்தை தடைப்படுத்துறது யாரு, திருமண வாழ்க்கையை தடைப்படுத்துறது யாரு, குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்துறது யாரு, கடனை கொடுக்க விடாம தடைப்படுத்துறது யாரு, வீட்டை கட்ட விடாம தடைப்படுத்துறாருன்னு 12 பாவங்களுக்கு தடைகளை பத்தி பேசணும்னா மகர ராசிக்கு 12 வீடியோக்களில் பதிவிடலாம், நிச்சயமா பதிவிடுவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இத்துணை தடைகளும் ஒட்டுமொத்தமாக நிவர்த்தி செய்வதற்குன்னு சில வழிபாடு முறைகள் இருக்கு. அது பல்வேறு தடைகளுக்கு தனிப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் பொதுவாக எடுக்கிற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு இந்த தடையை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. தடைகள் வந்து இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த மகர ராசி நேயர்களுக்கு இவங்க வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா என்ன, இதை போக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா, அதாவது நல்ல பலன், அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் வர்றதுனால ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப ரொம்ப ஆழம் பார்த்து காலவிடக்கூடிய மனநிலையோட தான் ஒரு முயற்சியே பண்றாங்க. அதுவே ஒரு விதமான தடைன்னு நான் சொல்வேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இலக்குக்கு போக முடியாது. நல்லதோ கெட்டதோ இறங்கி பார்த்துடணும். அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்லிட்டு போயிருங்கிறப்ப நஷ்டம் அடைகிறது யாரு அப்படிங்கிற குணமும் மகர ராசிக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, 7.5 வருஷமா 7.5 சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள்ல நிறைவேற போகுது. உங்களுடைய முயற்சி, எண்ணிய காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்க போகுது. உங்களுக்கு குரு பகவான் முயற்சி கிரகமா இருக்கிறதுனால உங்க முயற்சியை கெட்ட வழியில இல்லாம நல்ல வழியில கொடுக்கறதுக்கு குரு பகவான் ஆகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்க போறார். ஆக உங்களுக்கு இந்த அமைப்பு மட்டும் போதுமா, உங்களுடைய முயற்சியை வெற்றி பெறுவதற்கு சில பாவக அமைப்பு வேணுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய கிரகமா 5ஆம் இடத்து கிரகமா சுக்கிரனையும், ஜீவன கிரகமாக சுக்கிரனையும் சொல்றாங்க. அப்ப அந்த சனி பகவானும் சுக்கிரனும் நல்ல நட்பு கிரகங்கள். சனி பகவானும் சுக்கிரனும் வந்து கிட்டத்தட்ட எங்கிருந்து ஒரு இடத்த பார்த்தாலும் சேர்ந்தாலும் சில நிலைகளில் திருமண வாழ்க்கை, அவர்களுடைய மன வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இது ஒரு நிலையில சனி சுக்கிரன் தொடர்புனால சில விதிவிலக்குகள் பாதிப்புகள் இருக்கு. அது ஜோதிடத்தில் அமைந்திருக்கிற லக்கணத்தை பொறுத்து தான் இருக்கே தவிர பொதுவாக அந்த 2 கிரகங்கள் சேரும் பொழுது நல்ல பலன்களை தான் தரும். சரி, அப்ப சுக்கிர பகவானுடைய அருளும் அனுகூலமும் பூரணமாக இருந்தால் இவங்களுடைய தடைகளில் இருந்து இவர்கள் வெளியில 100% வரலாம், தடைகளை தகர்த்து எறியலாம். அடுத்த கட்டமா எல்லாருக்குமே தடை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்கிறார். அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய எண்ணத்தை தடைப்படுத்துவார், நீங்க சிந்திக்கிற வேகத்தை தடைப்படுத்துவார். அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு மத்தியானத்துக்கு மேல பார்த்துக்கலாம்,
சரி இவங்கள்ட்ட நம்ம உழைச்சிட்டு காசை கேட்டு வாங்கணுமா, அவங்களா கொடுக்க மாட்டாங்களா, இவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, இப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே பணத்திலிருந்து ஒரு செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து ஒரு கால அவகாசம் தள்ளி போட்டுக்கிட்டே போகிற மாதிரியான சூழ்நிலைகளை இயற்கையாகவே இந்த ராசி அதிபதிக்கு சனி பகவான் கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு பேர் மந்த கிரகம், மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம், ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம். அப்போ இந்த சனி பகவான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டெட் ஸ்லோவாக மூமெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய வேகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிதானங்கிற பேரில் ரொம்ப மெதுவாக வறுமையா எப்பத்தாயா வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ இதை கொஞ்சம் இவங்க மாற்றிக்கிட்டு அந்த சுக்கிரனுடைய அருளையும் அனுகூலத்தையும் பெற்றாங்கன்னா ஏற்கனவே குருவும் இவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி கிரகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் உன்னதமான நிலைகளை பெறலாம். சிறப்பு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் கோவிலை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து காவல் தெய்வங்கள், சரி, அதில் வந்து முக்கியமாக வந்து ராமபிரானுக்கு எப்பயுமே ஒரு உறுதுணையாக ஒரு பக்கபலமாக தான் கூப்பிட்ட குரலுக்கு ராமபிரானுடைய மனநிலை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு பக்தனா ஆஞ்சநேயர் இருந்தார். சனி பகவானுடைய முழுமையான பாதிப்புகளிலிருந்து வெளியில வருவதற்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு என்பது இவர்களுக்கு மாபெரும் ஒரு உன்னத நிலையை கொடுக்கும். சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க வந்து மானசீகமா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வடமாலை சாட்சி வழிபாடு பண்ணுவது, வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு பண்ணுவது, ஆஞ்சநேயருக்கு பிடித்த செந்தூரம் வாங்கி கொடுப்பது, ஆஞ்சநேயருக்கே பிடித்த ஸ்ரீராம ஜெயத்தை கோவிலில் உட்காந்து எழுதுவது. நீங்கள் ஒரு முயற்சியை திட்டமிடுறீங்க, அந்த முயற்சி செய்வதற்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலில் போய் உட்காந்து அந்த முயற்சியை பற்றி நான் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கு பின்னாடி ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி 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 அந்த இடத்துல நல்ல ஒரு எண்ண அலைகளை உருவாக்கி இந்த காரியம்லாம் எனக்கு நடக்கணும்னு மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா 100% அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான முழு பலத்தையும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு தருவார். சனி பகவான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுப்பார். அடுத்து ஆஞ்சநேயர் இருக்கிறாருன்னா சும்மாவா இருப்பாரு? தாயார் எங்க இருக்கிறாங்களோ, மகாவிஷ்ணு எங்க இருக்கிறாங்களோ, பெருமாள் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயமாக இருப்பார். ராமபுரான் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். அப்ப உங்களுக்கு தொழில் ஜீவன கிரகமா சுக்கிர பகவான் வர்றதுனால அந்த ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணி, மகாலட்சுமி தாயார் பெருமாளையும் வழிபாடு பண்ணி, ஆண்டாள் தேவியை மனப்பூர்வமாக இவர்கள் வழிபட்டு வர வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ்க்கையில ஒரு முறையாவது போகணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எளிமையா வீட்டில் இருந்த மாதிரியான விஷயங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? அருமையா ஆஞ்சநேயரையோ ராமபிரானையோ பெருமாளையோ ஆண்டாள் தேவியையோ கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில வீடு வாசல் எல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு நல்ல பூஜை அறையில உட்கார்ந்து ஆண்டாள் பாசுரத்தை அந்த ஆண்டாளை வேண்டி அந்த ஆண்டாள் எழுதிய அற்புதமான அந்த தமிழ் பாசுரங்களை மானசீகமாக கேட்பது படிப்பதே அந்த தேவி அங்கே வந்துருவாங்க. திருவெம்பாவை படிப்பது கேட்பதே அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியை உங்களுக்கு. பொதுவாக இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் அது வந்து வாசிப்பாங்க, படிப்பாங்க. ஆமா, பொதுவாகவே அது அவங்க வந்து பாராயணம். மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தினசரி எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஆண்டாள் திருப்பாவை திருவெம்பாவை கேட்டோ படித்தோ சென்றால் அந்த காரியம் நிச்சயம் வெற்றி அடையும். அடுத்து மகாலட்சுமி கோவிலுக்கு போக முடியல, மகாலட்சுமி அழகா நெய் வாசனையில தாமரை தண்டு திரியில ஏற்படக்கூடிய அந்த பெருஞ்சோதியில ஞானத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஐயா வள்ளலார் சொல்லியிருக்காங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி அது உனையும் அந்த தாமரை தண்டு திரியினால ஏற்படக்கூடிய அந்த ஜோதி மகா ஜோதி, பேர் அற்புதமான ஜோதி. அந்த ஜோதியை நீங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அழகா ஒரு மஞ்சள் கலர்ந்த ஒரு ரோஸ் கலர் கலந்த நல்லா அப்படியே ஒரு நெய்யில ஏற்றிய அந்த தீபம் வந்து ஒரு நறுமணத்தோட இருக்கக்கூடிய அந்த தீபத்தை வீட்டுல ஏத்தி தன்னுடைய இரு பிருவத்துக்கு மத்தியிலே உச்சிக்கும் கீழே உள் நாவுக்கும் கீழே நித்தம் வைத்த விளக்கு ஒன்று எரியுதடி சீதக்குதம்பாய், நம்மளுடைய இறைவன் எங்கும் இல்லை, அந்த அண்ட சராசரத்தில் நிரம்பிய அந்த பரம்பொருள் பேரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் திருவுள்ளத்திலே நம் பிருவத்தினுடைய மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த ஜோதியை அப்படி சனப்பொழுது பார்த்து அந்த ஆண்டாளை படித்து அந்த ஜோதியை படித்து வர வாழ்க்கையில் சகலமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இவங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அப்படின்னா என்ன? தர்மத்துக்குனே பிறந்தவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. என்ன தானம்னு பாருங்க,
தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொண்டு இன்னொருத்தருக்கு தர்மமா தானமா கொடுக்கறதுல கெட்டிக்காரர்கள். இன்னைக்கு வந்து காசு எங்க இருக்கு? உங்களுடைய நேரத்தை நீங்க மேனேஜ்மெண்ட் பண்றதுல காசு இருக்கு. கண்டிப்பா. உங்க நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுல பணம் இருக்கு. உங்களுடைய உழைப்பை எப்படி வெட்டி விரயமாக்குறீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு நஷ்டம் இருக்கு. உங்க உழைப்பை நீங்க எப்படி சாதகமா ஆக்கிக்கிறீங்க அப்படிங்கறதுல லாபம் இருக்கு. ஆனா மகர ராசிக்காரர்கள் வச்சா சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டீங்களா, உங்கள்கிட்ட நான் எப்படியாவது நல்ல பேர் வாங்கி போடணும், உங்கள்கிட்ட நான் எப்படியாவது அந்த பரிசு பாராட்ட வாங்கி போடணும், உங்கள்கிட்ட எப்படியாவது நீங்க நெட்டா 10 பேர்கிட்ட போய் இவர் மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாதான்னு நீங்க போய் பெருமை வச்சுப்படணுங்கிற எண்ணத்துக்காகவே வாழ்க்கையில உழைத்து உழைத்து ஓடா தெய்வர்கள் தான். அப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து போதும், அடுத்தவன் பரிசு பாராட்டெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, இன்னைக்கு எனக்கு காசு வேணும், காசு இருந்தா தான் உலகத்துல எதுவுமே நடக்கும் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு மனநிலைக்கு இவர்கள் வந்தாங்கன்னா தான் இவங்க செல்வந்தராக முடியும், இவங்க நல்ல நிலையை பெற முடியும். எனவே இவர்கள் அந்த எண்ணங்கள் வருவதற்காகவே இவங்க வந்து ஐயப்பனை வழிபாடு பண்ணுனா நல்ல ஒரு மனம் தெளிவு ஏற்படும். சரி, நிச்சயமா. இப்போ மகர ராசினியர்கள் இவங்க வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடிய பொருட்கள் இல்லைன்னா வந்து பூச்செடி, அந்த செடிகள் கொடிகள், இதை பற்றி சொல்லுங்க. வீட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வச்சுக்க கூடாத பொருள்கள்னு ஒன்று இருக்கு. அப்படியா? ரொம்ப பழைய நினைவுகள் மேல ரொம்ப இவங்க சென்சிட்டிவா இருப்பாங்க. இந்த சேர் வந்து எங்க அப்பாவுக்கு அப்பா எங்க தாத்தா யூஸ் பண்ண சேர், அதனால நான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கால் உடைஞ்சு ஒரு கால் அப்படியே ஆடிட்டு இருக்கும். பழைய பொருட்கள், பழைய இரும்பு பொருட்கள், ரொம்ப பழுதடைந்த வண்டி வாகனங்கள், இதெல்லாமே வீட்டில் குமித்து சேர்த்து வைப்பது ஒரு ஞாபகத்துக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டிலுக்கடியில் போட்டு பழைய பொருள்களெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே படுத்து தூங்குறதே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். அதனால தன்னுடைய தூங்கும் அறைய வந்து எந்த பாரமும் இல்லாமல் இவங்க வச்சுக்கிறது. வாஸ்து குறிப்புகள்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளவு குறிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னுடைய இல்லத்தில் பயன்படுத்த வேண்டிய வாஸ்து பொருட்கள், வாஸ்து குறிப்புகள்னே ஒரு அமைப்பு இருக்கு. அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நம்மளுடைய இந்த சேனல் வழியா நிறைய நேயர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லுவோம். அப்ப இவங்க வந்து அந்த பழைய பொருட்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது. வீட்டுல கண்டிப்பான முறையில தன்னுடைய குலதெய்வத்தினுடைய படம், சில பேர் குலதெய்வத்தை போட்டோ எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். குலதெய்வத்தை வந்து படமா வச்சுக்க மாட்டாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ அதனுடைய நினைவா வந்து ஏதோ ஒரு அந்த கோவிலுடைய விபூதி, அந்த காணிக்கை, இந்த மாதிரி அந்த நினைவுக்காக ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தினசரி மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தரக்கூடிய ஒரு பேர் அற்புதமான ஒரு மருந்து. இந்த மகர ராசினியர்கள் இவங்க அணிஞ்சுக்க வேண்டிய ராசிக்கல் அப்படின்னா என்ன? நீலக்கல், அதாவது நீலவர்ண கற்கள் வந்து இவங்க அணிஞ்சுக்கலாம். நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றேன், ராசிக்கல் என்பது உங்க ராசியை பொறுத்து மட்டுமே இல்லை, உங்க லக்னத்தை பொறுத்து, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தான் நீங்க அந்த கற்களை அணிஞ்சுக்கணும். இருந்தாலும் மகர ராசிக்கு வந்து நீலக்கல் என்பது ரொம்ப உன்னதமான ஒரு கல். சிறப்பு. ரொம்ப அற்புதமா மகர ராசினியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும், தடைகளெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வழிபாட்டு முறைகள், கோவில், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.